சார் இப்போ வந்து ஜாப் கன்சல்டன்சி வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த படிச்சு முடிச்சுட்டு வர்றவங்கள்ட்ட நெறைய பணம் வாங்கிட்டு ஏமாத்துற நபர்கள் அப்படின்னு நாம நெறைய பேர பார்க்குறோம். ஏன்னா பேர் தான் கன்சல்டன்சின்னு வச்சுக்கிறாங்க. உங்களுக்கு நாங்க வேலை வாங்கி தர்றோம். நீங்க இவ்வளோ முன்பணம் கட்டுங்க எங்களுக்கு. ஆ நாங்க உங்களுக்கு இந்த கண்ட்ரில வேலை வாங்கி தர்றோம். இல்ல லோக்கல்லயே வந்து எம்என்சிஸ்ல வேலை வாங்கி தர்றோம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நெறைய பணம் பெறுறத நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் சரியா அவங்களுக்கு ஆ ஆஃபர்ஸ்லாம் தர்றதில்ல அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் எங்க சார் புகார் அளிக்க முடியும்? பொதுவாக அந்த மாதிரி கன்சல்டன்சி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு முதல்ல ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜ்னு வாங்குவாங்க. 500 25,000 வரைக்கும் வாங்குவாங்க. ஒரு சில இடங்களில் வந்து 2 லட்சம் 3 லட்சம் கூட வாங்குவாங்க. வெளிநாட்டில் வேலை வாங்கி தர்றேன் அப்படின்லாம் சொல்லி கூட வாங்குவாங்க. அதில் பணம் வாங்கினதுக்கப்புறம் அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற மாதிரி நிறைய வேலைகள் செய்கிற மாதிரி இன்டர்வியூ மாதிரி நிறையெல்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் ரொம்ப பாவலாம். ஒரு நுனிநாக்கு ஆங்கிலத்தில் பேசி அப்புறம் வந்து ஆஃபீஸ் ஷிஃப்ட் ஆயிடுச்சு, அது ஷிஃப்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்பரே பிளாக் பண்ணிடுவாங்க. அவங்க நம்பரும் உங்களுக்கு தெரியாத மாதிரி ஆயிரும் நீங்கள். ஸோ அது இந்த மாதிரி பல மோசடிகள் இருக்குது. அதில் நீங்கள் கண்டிப்பாக போலீஸில் தான் புகார் கொடுத்தாகணும். வேறு கன்சியூமரோ வேறு எங்கேயுமே நீங்கள் போக முடியாது. ரொம்ப சிம்பிளாக நீங்கள் உங்களுடைய லோக்கல் ஸ்டேஷனில் புகார் பண்ணலாம்.